அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் 2 தகவலாக பார்த்துட்ருக்கோம். லொக்கேஷன் கொஞ்சம் நம்ம மாறி இருப்போம். இதுக்கப்புறம் ஒரு வாரம் இங்கே தான், ஒரு வாரம் நம்ம எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கறனால வெவ்வேறு லொக்கேஷனில் நான் வீடியோ எடுக்கலான்ற முடிவில் இருக்கேன். சரி, நம்மளுக்கு லொக்கேஷன் முக்கியம் இல்லை, இடமும் முக்கியம் இல்லை, கண்டென்ட்டு தான் முக்கியம். என்ன தகவலை சொல்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் நார்மலாகவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி வேறு ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி லட்டு மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பார்த்தியா, எதிர்கட்சிகளுக்கே நாங்கள் அடித்த அடியில் சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மீடியாவில் கொண்டாடத்தில் இருக்காங்க. இல்லை போடுங்களே வெடியே அப்படின்னு பயங்கர ஒரு சந்தோஷ மூடில் இருக்காங்க. அதை தாண்டி நமக்கும் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு சூப்பரான ஒரு லிங்க் இப்போ இந்த மே மாதம் எண்டுக்குள்ளார ஒரு அருமையான தகவல் வந்திருக்கு. அதை சர்ப்ரைஸோடு நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா ஜாதன் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதை செயல்பாட்டுக்கு வரப்போகுதுங்க. 1000 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கு ஒரு 4-5 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய கனவு ப்ராஜெக்ட்டுமே கூட அது செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. இதுலேயும் இப்போ அமெரிக்கா ஆட்டையை போடுறாங்களான்றதை பார்த்துட்டு இந்த அகதிகள் விவகாரத்தில் தொடர்ந்து ஒரு பெரிய விவகாரம். ஏன்னா ஐநா இந்தியாவுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எதற்காக இப்படி கண்ணு குத்துற கண்டனம் ஐநா தெரிவிச்சிருக்காங்கன்னா, நிறைய பத்திரிகைகள்லாம் இந்த ரோஹிங்காம் அகதிகளை நம்ம இராணுவம் தூக்கிட்டு போயிட்டு ஐ திங்க் கடல்லே இப்படி வீசிட்டாங்கன்ற மாதிரிலாம் எழுதினோடனே, என்னப்பா அது இப்படிலாம் வீசுவாங்களா, மனிதாபிமானம் அப்படி இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடைகள் இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி இருக்கிறது. வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக போயிடலாம். தயாராக மக்களை போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். எப்பயுமே ஒரு ஃபன்னோட ஆரம்பிக்கலாம் வீடியோ பதிவு, அப்போ தான் கலக்கலன்ட்டு வீடியோவே நல்லாயிருக்கும். அதற்காக நம்ம என்ன எங்கள் ஜோக் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ சீரியஸான ஒரு யுத்தம் நடந்துகிட்ருக்கு, அதை போய் நீங்கள் இப்படி ஜோக்காக சொல்லலாமான்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஏன்னா அவங்களாம் எப்போவுமே ரொம்ப சீரியஸான பார்ட்டிங்க. வீட்டில் சாப்பாடு கிடச்சா விடமா சோறு கொடுமா தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு ரொம்ப சீரியஸான ஆளுங்க இருந்தீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வாங்க ஃபன்னோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பதிவு இப்படி குதிச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த வீடியோ பதிவு எதுக்காக டேக் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கிரானா ஹில்ஸ் சமீப காலமாக ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அந்த டனல் தாக்கல் நடத்தப்படுது. அங்கே ரேடியேஷன் வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வெளியேட்டாங்க. அங்கே ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மக்களே அங்கே போயிடாதன்ற மாதிரி அறிவிப்பு வந்ததில்லை. பட் இந்த ஆட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே பாருங்கள், நான் அந்த கிரானா ஹில்ஸ் மலை மேலே அந்த மரத்தில் நின்று ஆடிட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு ரேடியேஷன் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் எந்த சைடு எஃபெக்டும் இல்லைன்றாங்க. அம்மா, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, நீங்கள் கீழே விழுந்தாதான் அந்த சைடு எஃபெக்ட், அதனால் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற ஒரு பதிவோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பேனர்லாம் பாருங்கள், உங்களுக்காகவே பிரத்யோகமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். இந்த பேனர்லாம் என்ன தெரியுது, பாகிஸ்தானில் திரும்புகிற திசையெல்லாம், அதாவது அவங்க இராணுவத்துக்கு பண்ண செலவை விட பேனருக்கு வச்ச செலவு அதிகம். அங்கே இந்த கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கான செலவு வச்சுருக்காங்க. சும்மா முனீர் அவர்களையும் ஷபாக் ஷெரீப் அவர்களையும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இவங்க புகழ்கிறத பார்த்தா இன்னும் அவங்க பேரங்காலத்து வரைக்கும் அவங்க தான் அடுத்தடுத்து தலைவர்களாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு நாட்டையே இப்போ கட்டி காப்பாற்றிருக்கிறாங்க. யார், அவங்க இராணுவ ஜெனரல் ஆசிப் முனீர் அவர்களும் ஷபாக் ஷெரீப் அவர்களும் தோண்டு கிடந்த பாகிஸ்தானை தட்டி எழுப்பி உலக அரங்கில் தலை நிமிர செய்த எங்கள் தங்க தலைவன், தானே தலைவன் ஆசிப் முனீர் அவர்கள் வாழ்க அப்படின்னும் ஷபாக் ஷெரீப் அவர்கள் வாழ்க அப்படின்னும் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க, இந்தியாவுடைய போர் விமானங்கள் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் இதுவரை ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஒரு யதார்த்தமான கேள்வி, ஒரு சிலர் இங்கே இருக்கிறவங்களே ரொம்ப விருப்பப்படுறாங்க அதை வெளியிடணும். அப்போ வெதர் அது உண்மையா இல்லையான்றது ஒரு பக்கம் வச்சிடலாம். பட் இந்தியாவில் இருக்கக்கூடியதே அந்த சொல்லியே ஆகணும், சுட்டு வீழ்த்து தெரிஞ்ச உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றத ஏன் அது பிடிவாதமாக இருக்கிறாங்க எனக்கு புரியல. ஒருவேளை ஒட்டுமொத்த கிரெடிட்டும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு புரியல. மேபி அப்படி தான் நினைக்கிறேன் நான். அது ரொம்பலாம் தெரியாமல் நடிக்கவும் கூடாது, அதுக்காக கூட கேட்கலாம். ஏன்னா அவங்க இப்போ ஒட்டுமொத்த கிரெடிட்டும் இராணுவத்தையும் தாண்டி அரசாங்கத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. இராணுவம் தாண்டி அரசியல் நுழையும் போது அரசியலில் இது மாதிரியான கேள்விகள் சகஜம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இந்த அரசியல் சகஜம் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஜென்ரலாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இன்றைக்கி பாகிஸ்தானுடைய தொலைக்காட்சிகளில் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து
நீங்கள் தாக்கல் நடத்தினதை முன்கூட்டியே சொல்லிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லனதுனால நாங்கள் இந்திய போர் விமானங்கள் எத்தனை இழந்திருக்கோம், இது வந்து மௌனம் சாதிச்சாலாது இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரிலாம் அடுக்கடுக்கான ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு ஜெய்சங்கர் அவர்கள் ஆக்சுவலாக ஒரு அரை மணி நேர பேட்டியில் அவர் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் அவங்க இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும், இந்த தாக்குதல் உங்கள் இராணுவத்தின் மீதோ மக்கள் மீதோ நடத்தப்படுகிற தாக்குதல் அல்ல, தீவிரவாத முகாம்கள் மீதும் தீவிரவாதிகள் மீதும் வைக்கப்படுகிற குறி. அதனால் இது இராணுவத்துக்கும் நடக்கிற யுத்தம் அல்ல அப்படின்றது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துட்டோம். 7ஆம் தேதியே கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய தகவல் வெளியே வந்திருக்கிறது. சரி, அதையே வந்து நம்ம இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்க்கலான்னா, பத்ரி அவர்கள், ஏன்னா நம்ம இராணுவ ஜெனரல் பத்ரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எவ்ரிதிங் நாங்கள் வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கிட்ட சொல்லிட்டோம், இது வந்து உங்கள் இராணுவத்துக்கும் எங்கள் இராணுவத்துக்கும் நடத்தப்படுகிற தாக்குதல் இல்லை, இது தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்றத நாங்கள் பெரியராகவே சொல்லியிருந்தோன்ற ஒரு தகவலையும் பார்க்க முடியுது அந்த இடத்துல. சரி, இது நம்ம வந்து எப்படி பார்க்கலாம், இதை வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க, அப்போ விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறாரு அப்படின்னும் போது அங்கே பாகிஸ்தானுக்கு என்னென்னா, பார்த்தியா சம்பவம் நெருங்கிடுச்சா, எதிர்கட்சிகளுக்கே அந்த சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ நாங்கள் நடத்துனது உண்மைதானே அப்படின்றாரு. ஆக்சுவலாக ராகுல் காந்தி அவர்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் முன்கூட்டியே ஒரு தாக்கல் நடத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னதுனால தான் அவங்க பிரியராக ரெடியாக இருந்து நம்மளது வந்து இழப்புகள் ஏற்படுத்தின மாதிரி நடத்திட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் சொல்கிறாரு. பாகிஸ்தான் ஒரு பகுதியில் வந்து ரோல் ப்ளே பண்ணலாம், பட் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த அடிப்படையில் தான் வந்து கேட்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கலாம், நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நார்மலாக 2 அணு ஆயுதம் உள்ள நாடுகள் அப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு ஒரு தாக்குதலை நிகழ்த்தினாங்கன்னா நாளைக்கு அணு ஆயுத பதற்றம் வந்து தொற்றிக்கும். அது இல்லாமல் இது வரைக்கும் போர் புரோட்டோகால் அப்படின்னா உலக நியதி, நம்ம எல்லா நாடுகளும் இந்த போர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீரியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க எல்லா இராணுவத்துக்கும். இது வந்து இப்போ இல்லை, 2000 வருடத்திற்கு முன்பே கூட 2 மன்னர்கள் வந்து போரிட்டாங்க அப்படின்னாங்கன்னா முறைப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, நாங்கள் இது மாதிரி தாக்கல் நடத்த போகிறோம், உங்கள் மீது நாங்கள் போர் தொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, இப்போ கூட இன்டர்நேஷ்னல் லா படி என்ன சொல்ல வருவாங்கன்னா, 2 அணு ஆயுதம் உள்ள ஒரு நாடுகள் திடீர்னு சொல்லாமல் செய்யாமல் திடீர்னு மறைமுகமாக தாக்கல் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம பக்கம் கிளியர் கட்டாக இருக்குது, அதுக்கான பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அந்த இடத்துல தென்படுகிறது. அது இல்லாமல் ஏன் இந்த பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு திடீர்னு அவங்க இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு சில முடிவுகள் அணு ஆயுதம் இருக்கிற நாடுகள் எடுத்துட்டாங்கன்னா அது பெரிய பின்விளைகளை ஏற்படுத்தும். அதனால் நாளைக்கு சேஃபர் சைடாக இந்தியா எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சேஃப் ஜோனாக நாங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிச்சிட்டோம், இராணுவ நிலைகள் மீதோ அப்பாவி பொதுமக்கள் மீதோ அவங்க மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதோ நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை என்று கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் கை வச்சோன்றதை முன்கூட்டியே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு எந்தெந்த இடத்த சொல்லுவாங்க, அந்தந்த இடத்த சொல்லுவாங்களான்னா கிடையாது. இது ரஷ்யா உக்ரைன் இது பதற்றம் வரும்போதே ரஷ்யா வந்து அங்கே உக்ரைனுக்குள்ளே வரும்போது அதுக்கு முன்பு 2 நாளைக்கு முன்பே பெரியரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்தினாலோ, இல்லை எமினி ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்தினாலோ, இல்லை ஈரான் மீது தாக்கல் நடத்தினாலோ ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நாங்கள் இந்த இடத்துல தாக்கல் நடத்த போகிறோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுங்க அப்படின்ட்டு ஒரு பீரியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எப்போ ரொம்ப ஹைஜெனிக்கான ஒரு சில தாக்குதல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்கன்னா, இப்போ ஹெஸ்புல்லானுடைய தலைவர் தாக்கல் நடத்தும் போது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கல, ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். பட் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம உலகளாவிய அளவில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால மேபி நம்ம இந்திய இராணுவம் சரி, வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சரி, ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது ஒன்றுக்காக சுட்டு இருப்பாங்க. சரி, தகவலை சுட்டுருப்பாங்கன்றது மாதிரி தகவலை கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்கூட்டியே சொன்னதுனால அவங்க நம்மளுடைய விமானங்கள் எத்தனை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு கேட்குறத விட நம்ம இப்படி நினச்சோம் அப்படின்னா நம்ம இந்திய ராணுவம் என்றைக்கு கெத்தாக கூட நினைக்கலாம். நம்ம முன்கூட்டியே உங்களை அடிக்கலை,
உங்களுடைய தீவிரவாத நிலைகளும் மற்ற நிலைகளை தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் கூட அவங்களால ஒன்று கூட தடுக்க முடியலையே. அப்படி பார்க்கலாம்ல. இது இன்னும் கெத்தாக இருக்குல்ல. என்னமே நம்ம நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, நம்ம பாசிட்டிவாக பார்த்து பழகலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியலில் தள்ளி வச்சுருங்க, அது அந்தந்த அரசியல் கட்சிகளோட இல்லை அரசியல் நபர்களோட பாடு, நம்மளுக்கு அவசியமும் கிடையாது, யாருக்கும் நம்ம எந்த கட்சியில் இருக்க போகிறதும் கிடையாது. பட் ஆனால் ஆக்சுவலாக இப்படி நம்ம பாசிட்டிவாக நினைக்க வேண்டியது. ஏன்னா திருப்பி இந்த கேள்வியை பொது வெளியில் கேட்கும் பட்சத்தில் இப்போ எல்லா நாடுகளுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு நல்ல பீக் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, இந்திய இராணுவத்துக்கு வந்து ஆர்டர் வந்து குவிஞ்சிட்ருக்கு. இந்த ஒரு பாசிட்டிவான தருணத்தில் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னுமே ஊடகங்கள் வந்து எப்படின்னா ஒரு சில தகவல்களை உண்மையாக வெரிஃபை பண்ணாமல் பொதுவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த தகவல் நான் பார்த்தேன் நான். பாகிஸ்தான் மீதான தாக்குதலில் இந்தியாவின் விமானங்கள் எத்தனை சேதம் அடைந்தன என்ற கேள்விக்கு வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த தகவலை வழங்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த தகவலை சொல்ல இயலாது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன தெரியுங்களா? ஆங்கில ஊடகங்கள் என்ன எடுத்துப்பாங்க, அப்போ சுட்டு வீழ்த்தினது உண்மைதான், ஆனால் அது வெளியே சொல்ல முடியாது, பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோன்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிஜமாகவே அவர் அது மாதிரி சொன்னாரா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. சொன்னதாக தகவல், அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செய்தி ஊடகம் அதிகாரப்பூர்வமாக தெரியாமல் இந்த மாதிரியான தகவல்களை பரப்புறதா அது நமக்கு டேஞ்சர் ஆயிரும். ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க, எல்லா ஊடகமும் தூக்கணும் ஒரே அடியாக தூக்குறாங்க, சும்மா பயங்கரமாக ஆஹா ஓஹோ போய் பாகிஸ்தானே பிடிச்சிடுறாங்க கம்ப்ளீட்டாக. அடித்தா ஒரே அடி, ஒரு 30 விமானம் போர் விமானங்க அப்படின்ற மாதிரி வந்து அடிக்க இறங்குறாங்க. கொஞ்சம் உண்மைத்தன்மையை ஆராய்ச்சி கொஞ்சம் வெளியிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஏன்னா இன்னும் உள்ளே வரக்கூடிய தகவல்லாம் அது மாதிரி தான் நிறைய இருக்கிறது. நம்ம பங்களாதேஷில் இருந்து தொடங்கிடலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு அப்புறம் ஃபைனலாக அந்த ரோஹிங்கா அகதிகளை பற்றி நம்ம விவாதிக்கலாம். பங்களாதேஷ் வந்து இன்றைக்கி ஓடி வந்திருக்காங்க. ஐயா என்ன குறை வச்சோம், நாங்கள் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாமே, ஏன் இப்படி அடுத்தடுத்த தடைகளை போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா யார் வேணாலும் நம்பலாம், இதுக்கப்புறமும் பங்களாதேஷை நம்பணும் அப்படின்னா அது நாட் குட்டுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அது வெளியுறவு அமைச்சகம் சார்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்ற அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. பட் பர்சனலாகவே என்னென்னா நினைக்கிறோம், ஏன்னா முதல்ல நம்ம தடைகள் போடல யாருக்கு, பங்களாதேஷுக்கு. அவங்க தான் முதல்ல நாம் அனுப்புகிற காட்டன்லேருந்து நம்ம அனுப்புகிற காட்டன் நூல்லேருந்து எல்லாத்தையும் தடை விதித்தாங்க. தடை விதிச்சுட்டு நாங்கள் பாகிஸ்தானுக்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம், ஏன்னா உங்கள்கிட்டேருந்து வாங்க முடியாதுன்னு வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த பொருளாதார தடையை ஆரம்பித்து வச்சது யார், அங்கே பங்களாதேஷ். அதுக்கப்புறம் தான் இந்தியா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்தாங்க. கடைசியில் மரண அடி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணதுனால இன்றைக்கி ஓடி வந்து முய்யன்றாங்க. பட் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு அதை விட ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு சாலச்சிறந்தது. சமீப காலமாக இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாகவும் சரி, அஜித் தோவல் அவர்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஈரானை நோக்கி பெரிய அளவுக்கு இருக்கிறது. அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு சிறு சம்பவத்தை உங்ககிட்ட நினைவுபடுத்துகிறேன். இப்போ ரீசெண்டாக கூட இந்தியா என்ன பண்ணாங்க, அட்டாரி வாஹா எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருட்களை அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரிலீஃப் பேக்கேஜ். யாருக்குன்னா குறிப்பாக அங்கே பாகிஸ்தான்லேருந்து அகதிகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புனாங்க பார்த்தியா, அவங்களுக்கு இதை போய் அனுப்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்மளுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கான இல்லை ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துது. நம்ம வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கிட்டத்தட்ட முன்கூட்டியே சொல்கிற தகவல்கள் ஒரு சிலர் நடக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம இந்த காபூல் வர நதிநீர், பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரம் ஒன்று இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சிந்து நதிநீர், ராவி, செனாப் போன்ற நதிநீர். அது இல்லாமல் அங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து காபூல் நதிநீர். இது 2 தான். நம்மளதை விட அங்கே காபூல் நதிநீர் வந்து முக்கியம். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாருங்கள். இவர் யார் அப்படின்னா அவங்களுடைய தாலிபானுடைய ஆர்மி ஜெனரல் முபின். உலகத்திலே முதல் முறையாக ஒரு இராணுவ ஜெனரலுக்கான யூனிஃபார்மை நான் இப்போ தான் இது மாதிரி பார்க்குறேன் நான். ஒருவேளை அவங்க எல்லாத்துக்குமே காஸ்டியூம் இப்படி தான் போல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே போகின்ற தண்ணி எல்லாமே எங்களுடைய வியர்வை சிந்திய ரத்தம் சிந்திய தண்ணீர். இதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா மாதிரியே பெரிய அளவுக்கு அணைகள் கட்டலான் இருக்கோம். இது முழுக்க இனி எங்கள் அக்ரிகல்ச்சருக்கு சார்ந்தது. நாங்களும் சம்பவத்தை செய்ய போகிறோம். ஐயா நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்பு வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஃபார்மாலிட்டிஸுக்காக நாங்கள் வாணிப ஒப்பந்தங்களை எப்படி மேம்படுத்துவது, நம்மளும் அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு பேசினாங்கன்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஐயா இது வாணிப ஒப்பந்தங்களாக இருக்காது, அவங்க வந்து 2 இடத்துல செக் வைக்கிறாங்க. ஒன்று
இந்த நார்த் வசிரிஸ்தான் அண்டு சவுத் வசிரிஸ்தான் தெஹ்ரிக் தாலிபான்கள் மூலிமா ஒரு தாக்கல் நடத்துறது வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது பதிவு என்ன போட்டோன்னா, அந்த காபூல் நதிநீர் கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான செக் வைக்கிறாங்க, ஒரே அடியாக பாகிஸ்தானை டம்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். அடுத்த நாளே சீனா ஓடி வந்து இவங்ககிட்ட பெரிய அளவுக்குலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கொஞ்சம் கோவப்படாதீங்க கோட்டசாமிகளே, கொஞ்சம் அமைதியாக இருங்கலாம் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய இராணுவ ஜெனரல் முனிர் அவர்கிட்ட போய் தண்ணிக்கிட்ட போய் கொக்கரிச்சிருக்கிறாரு. கொக்கன்ட்டு என்னென்னா, பாகிஸ்தானுக்கு தண்ணி விடக்கூடாது, முடிச்சிடலாம் கதையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். இன்னொரு விஷயம் கொடுங்க, இன்றைக்கி வந்து காலையில் பதிவில் நான் போட்டிருந்தேன் இந்த மேட்ச் பாருங்கள். பக்கத்தில் அஜித் தோவல் அவர்கள் பக்கத்தில் ஒரு மேப் ஒன்று இருக்குது பாருங்கள். நம்ம இந்தியாவுக்கு மும்பையில் வந்து சேரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதை மாஸ்கோவிலிருந்து அப்படியே கீழே வந்து இஸ்ஃபகான்லேருந்து சாபர் போட்டு அது வந்து ஜாதன் இருக்குது பார்த்தியா. இந்த ஜாதன் அப்படின்றது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகள். நான் உங்களுக்கு நான் வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். அந்த ஜாதன் அப்படின்றது இன்னொரு வரைபடம் பாருங்கள், கிளியராக இருக்கும். ஆப்கானிஸ்தானில் காபூல் பக்கம் இருக்குது பார்த்தியா, அந்த காபூல் பக்கத்தில் இருந்து ஒரு ரெட் கலர் ரூட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஜாதன் வருது பார்த்தியா, இங்கே வந்து இணைக்கிறாங்க. இங்கேருந்து சாபர் போர்ட்டிலிருந்து 2 பாத்து, ஒன்று வந்து குஜராத் வழியாகவும் இன்னொன்று வந்து மும்பை வழியாகவும் கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு நான் காட்டுறேன். நான் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருங்க. 1000 கிலோமீட்டர், 100 டனல். எத்தனை டனல்? 100 டனல். எப்போ ஆரம்பித்தது? 2000 இயர் ஆஃப் 2000 வந்து ஆரம்பித்தது. அப்போ இந்தியாவுடைய மேஜர் பார்ட்டு நிறையா இருந்தது. ஏன்னா இந்தியாவுடைய கனவு அது, ஜாபர் போர்ட் வந்து ஓப்பன் பண்ணணும், அங்கேருந்து இந்த சென்ட்ரல் ஏசியா வந்து இணைக்க வேண்டிய ஒரு தருணம். உங்களுக்கு அந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் கூட வரலாம். அப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் வழியாக கொண்டு வரதுக்கு தான் ஆப்கானிஸ்தானும் ட்ரை பண்ணாங்க, ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இந்தியா பிடிவாதமாக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த பக்கம் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் இந்தியா பிடிவாதமாக கொண்டு வந்தாங்கன்றது இன்றைக்கி உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏன்னா சப்போஸ் நினச்சி பாருங்களேன், இப்போ ஆச்சு இந்த மந்த் எண்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கனவு ப்ராஜெக்டில் ரஷ்யா வந்து இதில் இருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க, நம்ம இந்தியா மிகப்பெரிய இருக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம ஆப்கானிஸ்தான் கிட்ட போட்ட மினரல்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தடுக்கும், இந்த பக்கம் பெரிய ரூட்டு. இதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக் மூலிமா ஈஸியாக கொண்டு வந்து சாப்பர் போட்டு கொண்டு வந்தோன்னா அங்கேருந்து நம்ம துறைமுகத்துக்கு கொண்டு வந்துடலாம். எவ்வளோ பெரிய ஒரு சிம்பிளாக கொண்டு வந்துட்டு, இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம மாஸ்கோவிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், மாஸ்கோவிலேருந்து ஈரான்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இத்தனை நாள் சொன்ன பதிவு எல்லாமே நீங்கள் ஒரு கனெக்டிங் பாயிண்டில் கொண்டு வாங்க. என்னென்னா 2000 வருஷத்துலேருந்து நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். அமெரிக்கா எவ்வளவோ இதை தடைகளை போட்டு இந்த ப்ராஜெக்டை நிறுத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க பயங்கரமாக. எந்த அளவுக்கு தன் உயிரை கொடுத்து ட்ரை பண்ணாங்களோ அடுத்தடுத்த பொருளாதார தடை. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம என்ன பண்ணோம், சாபர் போர்ட்டுக்கு மட்டும் ஒரு சில விலக்குகள் கேட்டிருந்தோம் பொருளாதார தடைகளில். அப்போ அமெரிக்கா முடியாதுன்ட்டாங்க. இருந்தாலும் இந்தியா பிடிவாதமாக எல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பைடன் நிர்வாகம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, சாபர் போர்ட்டு மட்டும் விலக்குகள் கொடுத்துருந்தாங்க, மற்ற தடைகள்னாலும் ஈரான் கட்டக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில். பட் ஆனால் சமீப காலமாக ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டில் ஈரான் மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாகுது, பொருளாதார தடைகள் அதிகமாகுது. இது வரைக்கும் அமெரிக்கா ஒரு 32 பொருளாதார தடைகளை அடுத்தடுத்து போடுறாங்க. இப்போ மேபி அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் வரும்போது இதை போட்டாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த இடத்துல பாருங்கள், அதே பாகிஸ்தானுக்குள்ளார இஸ்ரேல் மொசார்னுடைய வேலை செஞ்சுருந்தா கூட, பட் ஈரான் இடத்துல வரும்போது உலக அரசியல் இந்த இப்படி திரும்பி நிற்குது. எத்தனை நாள் நம்ம இப்படி திரும்பி பார்த்தோம், இப்போ ஈரான் ஆப்கானிஸ்தான் வரும்போது இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்க்குது. ஏன்னா அந்த குட் பாய்ஸ் கிட்ட இருந்து மினரல்ஸ் வாங்கும் போதும் சரி, இங்கே ஈரான் கிட்ட இருந்து வாங்கும் போதும் சரி, இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் May 25 இந்த மந்த்துக்குள்ளே சொல்கிறாங்க, நெருங்கிருச்சுன்றாங்க. அதிகபட்சம் இழுத்தா இன்னும் ஒரு மாதங்க. வாட் லவ்லி ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். வாழ்க வளமுடன். சரி, அடுத்த இன்னொரு பதிவு என்ன தெரியுங்களா, 15 மேங்கோ ஷிப்மெண்ட்டு பெரிய கப்பலில் நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ, அட்லாண்டா எல்லா பகுதிக்கும் மேங்கோ நல்லா அனுப்புனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முறையாக இர்ரெகுலாரிட்டிஸ், டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக ரெகுலாரிட்டிஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எட்டுன்னு போங்கன்றாங்க. ஐயா, அந்த பழங்கள்லாம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இது $5 லட்சம் மதிப்புள்ள கூட்ஸ். இது பழங்கள்லாம் என்ன பிரச்சனை, திருப்பி எடுத்துகிட்டு போயிட முடியுமா?
கூட்ஸ் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கரெக்டாக இருக்கும், திருப்பி வரதுக்குள்ளே அழுகி போயிடும். ஒன்று அது வந்து கடலில் கொட்டினா தான் ஒரே ஒரு மாங்காய் கூட வராது. $5 லட்சம் அப்படின்னா நினச்சி பாருங்கள், பெரிய அளவுக்கான இழப்புகள். அதாவது நம்ம துருக்கி மீது தடைகளை போட்டு துருக்கி இழந்ததை விட நம்ம இதை அதிகமாக இழந்திருக்கிறோம். இப்போ $5 லட்சம்ன்றது பெரிய இழப்புகள். நாசுக்கா என்ன ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இர்ரெகுலரிட்டிஸாக இருக்குது, அதனால் எங்களுக்கு இந்த மாம்பழம் வேணான்றாங்க. ஐயா, ஒரு மாம்பழத்தை வந்து கெமிக்கல் போட்டு மற்றது பழுக்க வச்சாங்க, அது மாதிரி செஞ்சாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அது ஏற்றுக்கலாம். பட் டாக்குமெண்ட் இர்ரெகுலாரிட்டியாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுல பல கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து அமெரிக்கா மீது பல கேள்வி கணைகளை நாம் தொடர்ந்து எழுப்பி கொண்டே இருக்கிறோம் என்பது யுவரானர் இதை மனசில் நினைவு கொள்ளுங்கள். பிசிசிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஏசிய கப்பு நடக்குதுங்க, பாகிஸ்தான் தலைமை தாங்குது நடத்துகிறாங்க. நேற்று என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து நாங்கள் பாகிஸ்தான் தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரி தான், நாங்கள் இந்தியா கலந்துக்கல, நாங்கள் வெளியேறோன்ட்டாங்க. இன்றைக்கி பிசிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாகிஸ்தானே நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேறிட்டாங்க. அதனால் இப்போ பாகிஸ்தான் கதறிட்டு இருக்காங்க, எப்படி நீங்கள் இந்தியா வெளியேறினதுக்காக ஒட்டுமொத்தமாக வெளியேறலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் 2 விஷயங்க. அதாவது ஒவ்வொரு தீவிரவாதிகளோட, யாருங்க நான் பாகிஸ்தானில் சொல்கிறேன், பாகிஸ்தான் லக்சரி தொய்பானுடைய தீவிரவாதிகள் இருக்கும் அந்த புதைக்கிறதுக்கு முன்பு வந்து வீர வசனம்லாம் நிறைய பேசுவோம் ஒவ்வொரு தீவிரவாதிகளும் வந்து. அப்படி பேசும்போது லக்சரி தொய்பானுடைய அப்துல் ராவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஜிகாதிஸ் எல்லாம் வந்து நீங்கள் இராணுவத்தோடு இணைந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஒன்றிணைந்தே தீரணும், அது காலத்தின் கட்டாயம்னு இருக்காங்க. ஏதோ இதுக்கு முன்னாடி இவங்க லக்சரி தொய்பாவும் அவங்க பாகிஸ்தான் இராணுவம் பிரிஞ்சிருந்த மாதிரியும் ஏதோ இன்றைக்கி ஃபனரில் வந்து வேற உரையாற்றுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம லக்சரி தொய்பாவும் இராணுவமும் ஒருங்கிணைந்து நம்ம இந்தியாவை எதுக்கணுன்ற மாதிரி. ஐயா, நீங்கள் என்றைக்கையா பிரிஞ்சு இருந்திருக்கீங்க நீங்கள்? சொல்லுங்கள். நீங்கள் அது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இப்போ சொல்ல வேண்டாம், அந்தளவுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு பெருசாக இன்றைக்கி வந்து புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்களேன்ற ஒரு ஆதங்கம் ஒன்று இருந்தது. இந்த ஒரு பதிவு பாருங்கள், பிபிசி வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? கடலில் வீசப்பட்ட அகதிகள், இந்தியா மீது ஐநா சுமத்தும் குற்றச்சாட்டு, ரோஹிங்கா அகதிகளை கடலுக்குள் தூக்கி வீசி விட்டனர் என்கிற எண்ணமே கொடூரமானது, ஐநா மனித உரிமை ஆணையம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னங்க ஐயா தோணுது? ஓட்டி உங்கள் அப்பா கடல்லே தூக்கி வீசிட்டாங்களா அப்படின்றாங்க நம்ம கடற்படை. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, இந்தியாவுடைய கடற்படை என்ன பண்ணிட்டாங்க, அங்கே அந்தமான் கடலில் போயிட்டு இறக்கி விட்டுட்டாங்க, போங்க நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வராதின்னாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து அவசர சட்டம் ஒன்று, இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார ஒட்டுமொத்த ரோஹிங்காவையும் நாடு கடத்துங்கன்ட்டாங்க. 30ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, நாடு கடத்துங்க. எப்போ ஐநா வந்து ரொம்ப வீரப்பா வசனம் பேசுகிறாங்களோ, இந்தியா மீது நடவடிக்கை எடுக்கிறேன், அதை போச்சு ஆச்சா போச்சானாங்க. இதெல்லாம் யார் தெரியுமா? இந்த ரோஹிங்கா அந்த அகதிகளுக்கு யார் தெரியுமா அங்கே தலைமை தாங்கிறது? பிரசாந்த் பூஷன் ஒருத்தர் இருக்கிறார். இதுக்கு முன்பு அவர் வந்து இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் இருந்தார்ல, அதில் இருந்தார். இப்போ வெளியே வந்து வழக்கறிஞராக இருக்கிறார். இப்போ அவர் தான் இந்த அகதிகளுக்கு தலைமை தாங்குறார். இந்த ரோஹிங்கா அகதிகளுக்கு யார் தெரியுமா அதிகமாக ஃபண்டிங் கொடுக்குறாங்க? துருக்கி குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோஹிங்கா அகதிகளுக்கு அவங்க ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கு தலைமை தாங்குறவர் இவர் தான் ஒரு வழக்கை தொடுத்திருந்தார். இப்போ இந்திய கோர்ட் வந்து என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி அகதிகளை மனிதாபிமான அற்ற முறையில் கொண்டு போய் நம்ம கடல்லே வீசுறாங்கன்றது ஐநா குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இந்தியாவில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க அகதிகளை வெளியேற்றுறதுக்கு. அதுக்கு சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஒரு 6 அடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து சத்திரம் அல்ல, எல்லா இடங்களில் இருந்த அகதிகளை வரவேற்க முடியாது, வேறு நாட்டிற்கு செல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த வழக்கு எதுக்காக தொடுத்தது அப்படின்னா, இலங்கை தமிழர் ஒருத்தருடைய மனுவை வந்து உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கு. அப்போ இதே வழக்கு இதே தீர்ப்பு அங்கேயும் பொருந்தும். ஐநா பெருசாக சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இன்றைக்கி தூக்கிட்டு வந்திருக்காங்க. நான் ஒரே மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. இந்த மியான்மரில் ராக்கைன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கைன் ஸ்டேட்னா இப்போ வந்து அரக்கன் ஆர்மி இருக்கக்கூடிய இடங்கள்ங்க. 2017 இந்த ரோஹிங்கா குழு என்ன பண்ணிட்டாங்க, ஆயுதங்களை தூக்கிட்டு அங்கே ராக்கைன் ஸ்டேட்டுக்குள்ளார உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சு அங்கே வந்து இந்துக்களும் கொஞ்சம் அப்போ நிறையா இருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சி ஒரு 99லேருந்து ஒரு 100 பெண்கள், இந்து பெண்களை மட்டும் கடத்தி கொண்டு போயிட்டு கொடூரமான முறையில் எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. கத்தி, ராடு, அது மாதிரிலாம் கொண்டு போயிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இது எப்போ விசாரணையில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மனித உரிமை ஆணையெல்லாம் உள்ளே புகுந்து பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசண்டாக என்ன நடந்ததுன்னா, மியான்மரில் அரக்கன் ஆர்மி வந்து ரோஹிங்கா அந்த அகதிகளை வந்து அடின்னு அடித்து வந்து பங்களாதேஷுக்குள்ளே துரத்துனாங்க ஃபுல்லாக. பங்களாதேஷ் வந்து கவலைகளை தெரிவித்தாங்க. அதை ஆக்சுவலாக அதுக்கு பின்புல ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா,
இதே 2017 இந்த ரோஹிங்யாம் குழுக்கள், அதாவது துப்பாக்கி ஏந்திய குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னா, உள்ள நுழைஞ்சி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறதுன்னு பெரிய அளவுக்கு அராஜகம் செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த அரகான் ஆர்மியை வந்து விழிப்பு எழுந்து பதில் தாக்கல் அடிச்சு துரத்துனாங்க. இப்போ வந்து அங்க இருக்காங்க. அப்ப அன்னைக்கு இவங்க ஆயுதங்களை தூக்கிட்டு உள்ள வரும்போது 2017 நடந்தது. 2017 நடந்தபோது மிக பயங்கரமான ஆட்களாக, மிக கொடூரமான நபர்களாக, ஒரு தீவிரவாதிகளாக இருந்தாங்க. நினைச்சு பாருங்க, இப்ப இந்த மாதிரியான நபர்கள், கொடூர சிந்தனையாளர்கள்லாம் இங்க வந்து அகதிகளாக உள்ள விட்டோம் அப்படின்னா நாளைக்கு எப்போனாலும் இந்த மாதிரி மனநிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனித உரிமை ஆணையமே இதற்கு பதில் தெரிந்தால் கூறுங்கள். 2017க்கான தீர்ப்புகளை வழங்கி விட்டீர்களா? அதற்கான தீர்ப்புகள் இன்னும் பெண்டிங் இருந்ததுன்னா எங்களுக்கு சொல்லிட்டு இது மாதிரியான பதிலை சொல்லுங்கன்ற ஒரு கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேரி, நன்றி, வணக்கம்.